இனிய இனிய தமிழமது நேயர்களே, இன்றைய கதையின் தலைப்பு குசேலன். கிருஷ்ணர் சாந்தீபனி மகரிஷியிடம் குருகுல வாசம் செய்த போது குசேலன் என்ற அந்த சிறுவன் நண்பனாக இருந்தான். சுதாமன் எனப்பட்டவனுமே இந்த குசேலன், இரண்டும் ஒருவர்தான். குசேலர் பெரிய குடும்பியாகவும் மிக்க தரித்திரமானவனாகவும் இருந்தார். அவர் மனைவி மிகச் சிறந்த பதிவிரதை. வறுமையின் கோரப்பிடியிலிருந்து மீற வேண்டி யோசித்த அவள் ஒரு நாள் குசேலரிடம் இவ்வாறு கூறினாள்: பிரபு, தங்கள் நண்பர் கிருஷ்ணர் துவாரகையில் தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாம் மிக மிக செல்வந்தர்களாக வைத்து கொண்டிருக்கிறார். தாங்கள் ஒரு முறை சென்று அவரை கண்டால் நம் கஷ்டங்கள் நீங்கும் என்றார். குசேலர் வறுமை நீங்குவதை இரண்டாம் பட்சமாக நினைத்து கிருஷ்ணரை தரிசிக்க முடியும் அல்லவா என்று சந்தேகத்தோடு புறப்பட்டார். கிருஷ்ணரை வெறுங்கையுடன் போய் பார்ப்பது, இல்லத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அவர் மனைவி அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு சென்று அங்கு கொஞ்சம் அவளை யாசகமாக பெற்று வந்து கொடுத்தாள். அதை தன் கந்தல் துணியில் முடிந்து கொண்டு புறப்பட்டு துவாரகை வந்து சேர்ந்தார். கிருஷ்ணர் தன் பால்ய நண்பன் தன் மாளிகைக்கு வந்ததை கண்டு விரைந்தோடி வந்து அணைத்து கொண்டார். அழைத்து கொண்டு போய் பாத பூஜை செய்து உபசரித்தார். ருக்மணி சாமரம் வீசினாள். ஒரு யாசக பிராமணனுக்கு அங்கு நடைபெறும் பேர் உபச்சாரங்களை கண்டு பார்த்தவர்கள் அதிசயித்தார்கள். கிருஷ்ணரும் குசேலரும் தங்கள் குருகுலவாதத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நினைத்து கொண்டு பேசி கழித்தார்கள். எல்லாம் தெரிந்தவரான கிருஷ்ணருக்கு குசேலரின் மனமும் வந்த நோக்கமும் தான் செய்ய வேண்டியது என்ன என்பதும் தெரியுமல்லவா. அதை ஆவலோடு குசேலரிடம், எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். தேவேந்திர போகத்தோடு இருக்கும் கிருஷ்ணருக்கு இந்த அவளை கொடுப்பது என்று வெட்கப்பட்டு குசேலர் பேசாதிருந்தார். ஆனால் கிருஷ்ணர் விட்டபாடு இல்லை. தாமே குசேலரிடம் துணி மூட்டைகள் எடுத்து பிரித்து, ஆக எனக்கு மிகவும் பிடித்தமான அவளை அல்லவா கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறிவிடி ஒரு பிடி எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். அவர் இரண்டாவது பிடி எடுக்கும் பொழுது ருக்மணி அவர் கையை பிடித்து தடுத்தாள். சுவாமி, தாங்கள் ஒருபடி அவள் சாப்பிடுவதற்கே இம்மனிதருக்கு சகல சம்பத்தும் கிடைத்திருக்குமே. அப்படி இருக்க தாங்கள் இரண்டாவது பிடியும் சாப்பிட்டு என்ன செய்ய எண்ணுகிறீர்கள்? என்னை இந்த அந்தனர் பின்னாலே அனுப்பப் போகிறீர்களா? இத்தோடு போதும் என்றாள். குசேலர் அன்று இரவு கிருஷ்ணனுடைய மாளிகையிலேயே விருந்து உபச்சாரமேற்று உறங்கினார். தான் சொர்க்கத்தில் இருப்பதாக அவர் நினைத்தார். பொழுது விடுந்த பிறகு கிருஷ்ணரிடம் விடைபெற்று கொண்டு குசேலர் கிளம்பினார். கூடவே சிறிதூரம் வந்து வழி அனுப்பி வைத்தார் கிருஷ்ணர். போகும்போது குசேலர் கிருஷ்ணரும், அன்பு ஒன்றே போதும், மற்ற செல்வங்கள் எதற்கு? செல்வத்தால் அகம்பாவம்தான் ஏற்படும் என்று எண்ணவிட்டு தம்முடைய வழியிலே ஊருக்கு போனார். ஆனால் அவரது இல்லம் அந்த இடத்திலே பெரிய ஒரு மாளிகையாக இருந்ததை கண்டு அதிசயித்தார். அரண்மனை போன்ற அம்மாளிகையிலிருந்து அவரது மனைவி வெளிப்பட்டு வந்தார். தான் கேட்காமலே, தன்னிடம் சொல்லாமலே இவ்வளவு செல்வத்தையும் கிருஷ்ணர் தனக்கு கொடுத்துள்ளார் என்பதை குசேலருக்கு புரிந்தது. அவர் வறுமை நீங்கியது. அவர் அந்த செல்வத்தால் தமக்கு செருக்கு ஏற்படாவனும் ஜாக்கிரதையாக இருந்து உலக சுகங்களில் படிப்படியாக வழிபெற்று பற்றுக்கெல்லாம் விட்டு வைகுண்டம் போனார். இந்த சரித்திரத்தை கேட்பவர் பகவானிடம் பக்தி வரம் பெற்று சம்சாரத்திலிருந்து விடுபடுவார்கள். அடுத்த கதையினுடைய தலைப்பு பிரிந்தவர் சந்திப்பு. ஒரு சமயம் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அக்காலத்தில் புண்ணிய சேத்திரமான குருச்சேத்திரத்துக்கு அருகிலுள்ள சமந்த பஞ்சத்துக்கு அனைவருமே வந்தவர்கள். கௌரவர்கள், பாண்டவர்கள், துவாரவாசிகள் எல்லோருமே அங்கே வந்தார். எல்லோரும் நீராடி தானங்கள் செய்தார்கள். எல்லோரும் ஒருவரை ஒருவர் கண்டு கழித்தார்கள். கிருஷ்ணரை பெற்ற தாயான தேவையும் வளர்த்த தாயான யசோதையும் அணைத்து கொண்டு நலம் விசாரித்தார்கள். பிரிந்த பிள்ளைகளை கண்டு அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டு கண்ணீர் சொரிந்தார்கள். யசோதையும் நந்தகோபுரம். கோபிகளை தனிமையில் நலம் விசாரித்தார் கிருஷ்ணர். தான் அவர்கள் விட்டு பிரியவே இல்லை என்றும் அவர்கள் அந்தராத்மாவோடு கலந்திருப்பதையும் சொல்லி அவருக்கு உபதேசம் செய்தார். பீஷ்மரும் பாண்டவர்களும் மற்றவர்களும் கிருஷ்ணரை கண்டு துதிக்க கழித்தார்கள். மகரிஷிகளும் அங்கு வந்திருந்தார்கள். அவர்களும் கிருஷ்ணரை துதித்தார்கள். திரௌபதி கிருஷ்ணரிடமும் அவர் மனைவியரிடம் நடந்த வரலாற்றை எல்லாம் சொல்லி கழித்தார்கள். மொத்தத்தில் பிரிந்தவர்களாம் ஒன்று கூடி கழிப்பின் எல்லையை கண்டார்கள். தேவகி பலராமரும் கிருஷ்ணரும் இறந்து போன அவர்கள் குருவின்
புத்திரனை மீண்டும் உயிரோடு கொண்டு வந்து கொடுக்குமாறு கேட்டார்கள். அதை கேட்டதும் தன்னுடைய இறந்து போன 6 புத்திரர்களையும் அவர் கொண்டு வந்தரலாமே என்று ஆசைப்பட்டாள். ஆசையை பலராமிடம் கிருஷ்ணன் தெரிவித்தார். தாயின் ஆசையை நிறைவேற்றுவதாக கூறி அவர்கள் மகாபலி இருக்கும் அந்த லோகத்திற்கு போனார்கள். அந்த 6 பேரும் முதலில் மரீசியின் புத்திரர்களாக இருந்தவர்கள். பிரம்மாவினால் சபிக்கப்பட்டவர்கள். தேவகியின் புத்திரர்களாக பிறந்து இருந்த பிறகு சுக்ல யோகத்தில் தற்போது இருப்பதாக போனார்கள். மகாபலி சக்கரவர்த்தி அவர்களை வரவேற்று உபசரித்து வணங்கினார். அவரிடம் விஷயத்தை சொல்லி அந்த புத்திரர்களை பெற்றுக்கொண்டு துவாரைக்கும் தேவையிடம் காண்பித்தார். அவர்களை கண்டு தன் புத்திரர்கள் என்ற தாய்ப்பாசத்தோடு அவர்களிடமிருந்து பால் பெருகியது. அதை அப்பிள்ளைகள் பருக செய்தால் தேவகி. அப்பாலை குடித்ததுமே அந்த 6 பேரும் பிரம்மசாபம் நீங்கியது. இனி வெளிவிட்டு சொர்க்கலோகம் போனார்கள். நாளைக்கு சுபுத்திரா கல்யாணம். நன்றி, வணக்கம்.